அப்போ நம்ம காலேஜ் டைமில் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லைஃப் லாங் போகணும்னு சொல்லிட்டு நம்ம லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஞாபகம் இருக்கா? சூப்பர். நம்ம லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இல்லை. யோசி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பொசசிவ். ஓகே, லவ்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நானும் அதை பழகிக்கிட்டேன். அப்படியே ஒரு 2 இயர்ஸில் நம்ம வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, லவ்வர்ஸ் வந்து அப்படியே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிட்டேன். ஒய்ஃபு, வீடுனா இப்படி தான் இருக்கணும், சேவிங்ஸு, அப்படி இப்படின்னு டோட்டலாக வேற மாதிரி மாறிட்டேன். இப்போது ஃப்ரெண்ட்லேருந்து லவர் ஆகும்போது ஃப்ரெண்டாக இல்லை, லவர்லேருந்து ஒய்ஃப் ஆகும்போது நீ லவரே இல்லை. ஸோ நான் எப்படி தான் மாறிட்டே இருக்கிறது? நான் எதை தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது? எனக்கு புரியல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போதுலேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது அப்படியே முடிச்சுட்டு காலேஜ் போகும்போதும் அப்போவும் மாமா மச்சான் அதே மாதிரி தான் இருந்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு எல்லோரும் ஜாபில் செட்டில் ஆகிட்டு ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் போலீஸ், ஒருத்தன் இன்ஜினியர். ஆனால் இப்போ கூட மாமா மச்சான் இங்கே வாடானா வந்துடுவாங்க. அதே கம்ஃபர்டபுள் மாறவே இல்லை. என் லவரானா கல்யாணம்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாதா? நம்ம அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அந்த பர்சன் ரொம்ப லக்கி பர்சன் சொல்கிறாங்க. லைஃப் லாங் என் கூட ட்ராவல் ஆக போகிறேன், என் லைஃப் பார்ட்னர் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? ஏன் நான் லக்கியாக இருக்கக்கூடாதா? அட்லீஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது கூட உனக்கு சுத்தமாக பிடிக்கலையே. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை பார்த்தான். ஏன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸை ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது சகஜம் தானே? நல்லா இருக்குன்னு சொன்னது என்ன தப்பு இருக்கு? மனசில் இருக்குதானே சொன்னா? ஐயோ அப்படி பண்ணிட்டான், ஐயோ இப்படி பண்ணிட்டான், அவனை வீட்டு பக்கம் சேர்க்காதுன்னு அவனை வில்லன் ஆக்கிட்டீங்க. நான் சரக்கு அடிக்க கூடாது சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, அவன் சரக்கு அடிக்க கூடாது சொல்றது என்ன நியாயம் இருக்கு? ஐயோ அப்படி பார்க்குறான், ஐயோ இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு அவனை எல்லாரையும் கட் பண்ணிட்டான். உங்களை பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா அவன் வேலைக்காக மாட்டான், வேஸ்ட்டு, ஜீரோ. ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் 0 தான். ஏன்னா 0 நம்பர் தான் கடைசி வரையும் கூட வரும். பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணலாலும் பரவாயில்ல, பக்கத்தில் வந்து நின்னாலே போதும் எங்களுக்கு. சவத்தி இந்த சாட்டர்டே மட்டும் இல்லை, எல்லா சாட்டர்டே நாங்கள் ஊர் சுற்றிட்டு தான் இருக்கோம். எங்கே உண்மையை பேசுவார்? அதுமாரி உண்மையை பேசினா அன்றைக்கி தான் ஷாப்பிங் போகணும், அன்றைக்கி தான் ரிலேட்டிவ் போய் பார்க்கணும். ஓ உனக்கு என்னை விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமாக, அப்படி இப்படி ஏதாவது சொல்லி பிரிச்சுறது, ஏதாவது பிளான் போட்டு எங்களை போக விடாமல் ஆக்கிறது. அதனால தான் போய் சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா அதில் உண்மையை ஃபீல் பண்ண முடியும். நான் உன்னை நம்புறேன்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அத்தனை பேர் வரான் போறான், நான் உன்னை நம்புறேன்ல, அதுமாதிரி நம்பு. எனக்கு நீ மன்னிச்சதே பெரிய விஷயம். நான் எப்படி இன்னொருத்தி கூட சுற்றுவேன், அதுவும் உன் ஃப்ரெண்டு அமலா. சாவித்ரி, எல்லாருமே அவங்க பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம், ஒன்று எங்கள் ஃப்ரெண்டு கூட பழக விடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்களாவது என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஏன் கல்யாணம் என்ன ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது யார் சொன்னா? ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அதான் எதிர்பார்க்குறோம். அதை புரிஞ்சிக்காம